அவர்களின் சமகாலத்தில் நாம் அறிந்த ஒரு தமிழறிஞராக ஐயா அவர்கள் திகழ்கின்றார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் முதுகலை பட்டம் வென்றிருக்கிறார். கல்வித்துறையிலே 50 ஆண்டு காலம் களப்பணியாற்றியிருக்கிறார். கல்வியியலில் முதுகலை வென்றிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் சிகரமாய் முனைவர் பட்டம் வென்றிருக்கிறார். பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வழிகாட்டியாக விடிவெள்ளியாக திகழ்ந்திருக்கிறார் என்பது அவருடைய அனுபவ உரையின் வாயிலாக நமக்கு தெரிகிறது. அவரது தலைமையுரையை தலை தாழ்ந்து வணங்கி பாராட்டுகிறோம். நன்றி ஐயா, மிகுந்த நன்றி. தொடர்ந்து இந்த கவிதை நூலை வெளியிட்ட கவிஞரையும் வாழ்த்தி தம்முடைய வாழ்த்துரை வழங்குவதற்காக காத்திருக்கிற பெரியவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். முதலாவதாக சிவகிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர் திரு சேகர் அவர்களை வாழ்த்துரை நல்கிட வருமாறு வேண்டுகிறோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய இந்த இனிய மாலை வேளையிலே இயல்பும் முரணும் என்ற ஒரு கவிதை தொகுப்பினுடைய நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய பெரியவர் முனைவர் டாக்டர் சாமி செல்வநாயகம் அவர்களே, நூலினை பெற்றுக்கொண்டு இங்கே உரையாற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற திரு வேலவன் ஐயா அவர்களே, சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலே இருந்து வந்து கொங்கு மண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய நூலையும் வெளியிட்டு தன்னுடைய இன்னுரையை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கின்ற திரு தேவேந்திரன் ஐயா அவர்களே, எங்களுடைய கொங்கு மண்ணிலேயே பிறந்து இங்கே இந்த நூலினை பெற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் வரவேற்று இந்த இனிய மாலை வேளையில் உபசரித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆர்வியூர் அருமை சகோதரி அன்பிற்குரிய திருமதி அமுதா பிரியண்ணன் அவர்களே, இங்கே வரவேற்புரை கொடுப்பதற்காக தொலைவிலே இருந்து வந்தாலும் கூட எங்களுடைய ஆர்வியூர் அருமை உடன்பிறவா சகோதரி செல்வி கவிஞர் கௌசி அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த நட்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய செல்வி சௌமியா அறிவழகன் ME MBA அவர்களே, இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நாமக்கல் நகரனுடைய பாவேந்தர் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய பெரியவர் ஐயா புலவர் சுப்பண்ணன் அவர்களே, செயலாளர் ஐயா புலவர் கந்தசாமி அவர்களே, SRV மேல்நிலைப்பள்ளியினுடைய ராசிபுரத்திலே இருந்து வந்திருக்கின்ற ஆசிரியர் அன்பிற்குரிய திரு துரை கலியமூர்த்தி அவர்களே, தொலைவிலே இருந்து வந்தாலும் அன்றைக்கு சேலம் மாவட்டமும் நாமக்கல் மாவட்டமும் ஒன்றாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தனித்தனி மாவட்டமாக இருந்து வந்தாலும் கூட ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிரிந்து 2 மாவட்டங்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய பழைய தாய் மாவட்டத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சேலம் மாவட்டத்தினுடைய சேலம் அரசு கலைக்கல்லூரியினுடைய ஆசிரியர் அன்பிற்குரிய திரு செல்வராஜ் ஐயா அவர்களே, முன்னாள் தலைமை ஆசிரியர் செங்கோட்டையன் அவர்களே, நான் ஆறுமுகம் கூலிப்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற ஐயா அவர்களே, மனமகிழ்ச்சி மன்றம் நாமக்கல்லிலே இருந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த கொங்கு நாட்டிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணமாக திகழ்கின்ற திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களே, என்னிடம் சற்று நேரம் வரை உரையாடி கொண்டிருந்த என்னுடைய அருமை நண்பர் திரு சீமான் கனி அவர்களே, திரு அறிவரசு தலைமை ஆசிரியர் நவோதயா அகாடமி நாமக்கல் அவர்களே, இங்கே எல்லாவற்றையும் பேசிவிட்டு யார் யார் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் இங்கே உரையாற்றுவதற்காக வருகை தந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இந்த நேரத்திலே தன்னுடைய எல்லோரையும் வரவேற்று கொண்டிருந்தாலும் கூட இந்த நேரத்திலே தன்னுடைய நூலினையும் குறிப்பேட்டினையும் எடுத்து அதனை எழுதி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி கவிஞர் கௌசி அவர்களே, உங்கள் அத்தனை இங்கே தொகுப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம், இயல்பு முரணும். நேற்று வரை நீங்கள் ஒரு மாணவி மட்டும்தான். இன்றைக்கு மாலையில் இருந்து நீங்கள் ஒரு கவிஞர் கௌசியாக இந்த தமிழக உலகத்திலே, ஏன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில உலகத்திலேயும் நீங்கள் அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், நேற்று வரை நீங்கள் குடத்தினுடைய விளக்காக இருந்தீர்கள். இன்றைக்கு நீங்கள் குன்றின் மீது ஏற்றிய விளக்காக அமர்ந்திருக்கிறீர்கள். நேற்று வரை அந்த உங்களுடைய கவிதை திறமை வெளி உலகிற்கு எங்களுக்கு தெரியவில்லை. காரணம், உங்களை நாங்கள் அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களை குன்றின் விளக்காக ஏற்றி இந்த தமிழ் உலகத்திற்கே ஒரு வெளிச்சத்தினை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய அருமை பெற்றோர்கள், அன்பிற்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்களும் அன்பிற்குரிய திருமதி கந்தசாமி அவர்களும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது.
குன்றின் விளக்காக இருக்கின்ற பொழுது நீங்கள் தமிழ் உலகத்திற்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழுகின்ற அத்தனை தமிழர்களுக்கும் நீங்கள் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு கலங்கரை விளக்கமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் முதலிலே உங்கள் தாய் தந்தையருடைய பொற்பாத கமலங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு என்றென்றைக்கும் நீங்கள் கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எத்தனையோ தன்னுடைய கல்வி கடன்களை எல்லாம் ஆற்றிவிட்டு இங்கே வருகை இருந்து இன்றைக்கு சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமைமிகு ஐயா நூலினை வெளியிட்ட ஐயா சாமி செல்வநாயகம் அவர்கள் இங்கே கூறியதை போல நீங்கள் உங்களுடைய காலச்சுவடு இன்றைக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. இது இன்னும் எங்கோ செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய காலச்சுவடாகும். நீங்கள் உங்களுடைய நுண்முகத்திலே உங்களுடைய நூலினுடைய அந்த புத்தகத்தினுடைய முதற் பகுதியிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது என்னுடைய அனுபவமாக இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய பிதற்றலாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதனை படிக்கக்கூடிய வாசகர்கள் அவர்களுடைய மன விருப்பப்படி ஏற்றுக்கொள்ளட்டும் என்று கவிஞர் கவிசி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதை படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது தெரியுமா? சிறுகூடப்பட்டியிலே பிறந்தானே நம்முடைய கவிஞர் கண்ணதாசன், சென்னையிலே வாழ்ந்தானே நம்முடைய கவிஞர் கண்ணதாசன், தன்னுடைய இன்னுயிரினை அமெரிக்காவிலே நீத்தானே கவிஞர் கண்ணதாசன், தமிழ் உலகம் இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கின்றானே கவிஞர் கண்ணதாசன், அவனுடைய நினைவுதான் நினைவுக்கு வருகிறது. போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்றம் ஒரு இந்நாளில் எனதுள்ள கருத்தை எடுத்துரைப்பேன் என்று சொன்னானே கவி பேரரசு கண்ணதாசன், அவனுடைய நினைவுதான் ஞாபகத்திற்கு வருகிறது. நீங்கள் அது மட்டுமல்ல, கவி பேரரசு எங்கு சென்றாலும் தன்னுடைய ஒரு ரயில்வே கேட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே பெண்கள் மோர் விட்டு கொண்டிருப்பார்களாம். அந்த மோர் விட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதனுடைய காரினை நிறுத்த சொல்லிவிட்டு 4 அல்லது 5 டம்ளர் மோரினை அருந்துவாராம். 50 ரூபாய் அல்லது 100 ரூபாயை கொடுத்தால் அவர்களிடமிருந்து மீதி பணத்தை வாங்காமல் சென்று விடுவாராம். இப்படியே இருந்த விதத்திலே அவருடைய நண்பர்கள் கேட்டாராம், ஒரு நாள் பொறுத்து பார்த்து விட்டு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அவர்கள் மிகப்பெரிய பாவப்பட்ட தொழிலையெல்லாம் செய்வதற்கு பதிலாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தன்மான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வெறுமனே இறங்கி கொண்டு சென்று 100 ரூபாயை கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். அப்படியே வாங்கினாலும் இந்த சமுதாயம் வேறு விதமாக பார்க்கும். ஆனால் என்னுடைய இதயமானது அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறது. நான் கொடுத்தேன், இப்பொழுது என்னுடைய இதயம் நிரம்பி விட்டது. அதற்காகத்தான் மோர் சாப்பிட்டேனே தவிர என்னுடைய வயிற்றுக்காக மோர் சாப்பிடவில்லை என்று சொன்னானே கவிஞர் கண்ணதாசன். அந்த உயர்ந்த கவிஞர் கண்ணதாசனை போல நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன். தன்னுடைய 30 வயதிற்குள்ளாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு சென்றாலும் கூட தன்னுடைய பட்டி தொட்டி எங்கும் தன்னுடைய கருத்துக்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறானே நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ன சொன்னான்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன் தன்மானத்தோடு உன் நரம்போடு பின்னி பிணைந்து வளர வேண்டும் தன்மான உணர்ச்சி என்று சொன்னானே. அவனுடைய கவிதை என்றைக்காவது அழியுமா? அவன் என்றைக்காவது அழிவானா? தமிழன் இருக்கும் வரை அவன் அழிய போவதில்லை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்றைக்கும் மக்களுடைய மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை போல நீங்கள் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று கவிஞர் கவிசி அவர்களை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். சமீப காலத்திலே இறந்தான் யார்? நம்முடைய கவிஞர் வாலி. கவிஞர் வாலியினுடைய வீட்டிற்கு ஒரு நாள் ஒரு சாதாரண அவருடைய ரசிகன் சென்றானாம். சென்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? பார்ப்பதற்கு வருகை இருந்தான். கவிஞர் வாலியும் அவனை வரவேற்று காலை நேரத்திலே வழக்கம் போல கொடுப்பது போல ஒரு டம்ளர் டீயினை கொடுத்து விட்டு கேட்டாராம், என்னப்பா வேறு ஏதாவது விஷயம் இருக்கிறதா? இல்லை ஐயா, உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். சரி, பார்த்து விட்டாய், நன்றாக இரு என்று சொல்லிவிட்டு வழி அனுப்பிவிட்டு இனி நான் என்னுடைய கடமைகளை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அவர் தன்னுடைய பணிகளை தொடர முயற்சித்த பொழுது ஐயா என்று இழுத்த பொழுது என்னப்பா என்று சொன்ன பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் என்று சொன்னான். அப்பொழுது அவர் கேட்டாராம், தாராளமாக தைரியமாக கேள், என்னிடம் கேட்பதற்கு ஏன் பயப்படுகிறாய் என்று சொன்ன பொழுது எனக்கு கவிஞனாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறது ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானாம். கேட்டதற்கு அவர் சொன்னாராம், உனக்கு மனதிலே என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ எழுது என்று சொல்லி, சரியப்பா என்று சொல்லி விடைபெற முயன்ற பொழுது மீண்டும் சொன்னாராம், ஐயா எனக்கு மனதிலே எதுவுமே தோன்றவில்லை என்று சொல்லி அப்பொழுது சொன்னாராம், அப்படி என்றால் நீ கவிஞனாக முடியாது, உன்னுடைய மனதிலே கவிதை என்பது தானாக வந்து கொண்டிருக்க வேண்டும், ஊற்றெடுத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகையினால் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று விசாரித்து விட்டு அதற்கு தகுந்தாற் போன்று நீ இந்த தொழிலையே தொடர்ச்சியாக மேற்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றாராம். அந்த கவிஞர் வாலி என்ன எழுதியிருக்கிறார்? விவசாயி என்ற படத்திலே என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று சொல்லி மிக அழகாக பாடியிருக்கிறார். கவிஞர் வாலியினுடைய பாடல்கள் என்றைக்காவது அழியுமா? அழியா காவியமாக புகழ்பெற்று விளங்குகிறது. அந்த கவிஞர் வாலியை போல கவிஞர் கவிசி அவர்கள் நீங்கள் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அகில உலகத்திலே நீங்கள் தமிழகத்தோடு மட்டும் நின்று விடக்கூடாது, அகில உலக அளவிலே நீங்கள் பெயர் பெற வேண்டும். இளம் கவிஞர் நீங்கள், உங்களுக்கு இன்னும் எத்தனையோ எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் உலக அளவிலே பெயர் பெற வேண்டும். ஒரு வில்லியம் வேர்ட் சொத்தை போல ஒரு ஆங்கில கவிஞராக புகழ் பெற வேண்டும். ஒரு லாங் பென்னத்தை போல நீங்கள் ஒரு ஆங்கில கவிஞராக நீங்கள் புகழ் பெற்று விளங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன்.
அது மட்டுமல்ல, இன்றைய தமிழ் கவிஞர்களிலே நேற்று இருந்த முக்கியமான கவிஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளம் கவிஞர்கள், நாளைக்கு உருவாக போகின்ற மூன்று தலைமுறைக்கும் நீங்கள் பாலமாக விளங்க வேண்டும் என்றும் சொல்லி உங்களை வாழ்த்துவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். பாரதியை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள் உங்கள் கவிதையிலே, கவிதை நூலிலே, இயல்பு முரண் என்ற நூலிலே, அவன் தமிழை போல வேறொரு மொழியையும் கண்டதில்லை என்று சொல்லி. ஆம், அந்த பாரதியை பற்றி படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன நினைவு வருகிறது தெரியுமா? அந்த பாரதி சுதந்திர போராட்டத்திற்கு தன்னுடைய ஒரு படையை திரட்டினான். பாரதி இல்லை என்று சொன்னால் வாவு சிதம்பரம் இல்லை, அவனுடைய வாவு சிதம்பரம் இல்லை என்று சொன்னால் சுப்பிரமணிய சிவா இல்லை. இவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினான் பாரதி. எப்படி? தன்னுடைய கவிதை ஈர்ப்பு திறத்தினால், தன்னுடைய கவிதையினுடைய ஆற்றலினால், தன்னுடைய எழுத்தாற்றலினால். பாரதி மட்டும் 10 ஆண்டு காலம் பாண்டிச்சேரியிலே சென்று விதிவசத்தால் அங்கே வாழ்ந்திருக்காவிட்டால், தமிழகத்திலேயே இருந்திருப்பானே ஆனால் மகாத்மா காந்திஜி இருந்திருக்க வேண்டிய இடத்திலே தமிழன் பாரதி இருந்திருப்பான். இதுதான் உண்மை. ஆனால் விதி யாரை விட்டது? பாரதியை விட்டதா? இல்லை, யாரையுமே விடவில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற உலகத்திலே பல்வேறு விதமான தொல்லைகள் எல்லாம் வரலாம். அந்த தொல்லைகள், தடைகள் வரலாம். அவைகளெல்லாம் கடந்து சென்று நீங்கள் காட்டாற்று வெள்ளம் போல தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த பெரும் கவிஞராக என்றென்றைக்கும் நீங்கள் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். கவிஞர் பாரதி, ஆம், அவனுடைய இயற்பெயர் எல்லோரும் அறிந்ததுதான் சுப்பிரமணியம். ஆனால் பாரதி என்பது ஒரு இலங்கையிலே இருந்து வந்த ஒரு தமிழ் அறிஞர் கொடுத்த பெயர். அதற்கு பிறகு அவன் இறக்கும் பொழுது கூட அவன் மகாகவி ஆக நான் படித்திருக்கிறேன். ஆனால் அவனுக்கு அந்த மகாகவியை ஆக்கியது அவனுடைய கவிதைகளையே அழுத்துவதற்கு, கவிதைகளையே இருக்கின்ற இடம் தெரியாமல் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் நடந்த பொழுது அந்த கவிதைகளை எல்லாம் முடங்காமல் பார்த்து கொண்டது அவனுடைய சிஷ்யனாக இருந்தானே பாரதிதாசன். பாண்டிச்சேரியிலே தன்னுடைய ஒவ்வொரு உயிர் மூச்சையும் தமிழுக்காக செலவிட்டானே பாவேந்தன் பாரதிதாசன். அந்த பாரதியாரின் மேல் ஈர்ப்பு கொண்ட தாகத்தினால் பாரதி என்பவன் பாரதிதாசன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டானே, அந்த பாரதிதாசன் தான். அந்த பாரதிதாசனுடைய ஒரு பெரும் முயற்சியினால் தான் மகாகவி என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டத்தை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தவன் பாரதிதாசன். அப்படிப்பட்ட பாரதியை போல நீங்கள் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட பாரதிதாசனை போல நீங்கள் புகழ்பெற்று வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இது மட்டுமல்ல, எழுத்து, கவிதை, இலக்கியம், பேச்சாற்றல், கட்டுரை அனைத்தும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. நீங்கள் அனைத்தையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கவிதை எழுதுவதோடு மட்டும் நீங்கள் நின்று விடக்கூடாது. உங்களுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறீர்கள் வெற்றியிலே பல்வேறு விதமான தலைப்புகளை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தடைகள் பல வரும், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு வருவது வெற்றி என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆம், யூகோஸ்லோவேக்கியா நாட்டிலே பிறந்து கல்கத்தாவிலே வந்து தன்னுடைய ஆசிரமத்தை நிறுவி தன்னுடைய வாழ்நாளில் இறுதி கட்டத்திலே நோபல் பரிசையும் பெற்று தன்னுடைய இன்னுயிரை நீத்தாலே அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசாவை எத்தனை தடைகளை தாண்டி வந்தார் தெரியுமா? அவர் அங்கே ஆசிரமத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது கல்கத்தாவினுடைய ஒவ்வொரு தெருவிலும் சென்று, ஒவ்வொரு கடையிலும் சென்று அவர் தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி, என்னுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் தானம் கொடுங்கள், அல்லது நீங்கள் பிச்சை கொடுத்தால் கூட நான் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், இது அனாதை ஆசிரம இல்லம் என்று சொன்னாராம். அப்படி சொல்லிக்கொண்டே வந்த பொழுது பெரும் மனம் இருந்தவர்கள் கொடுத்தார்கள், மனது இல்லாதவர்கள் இருந்தவர்கள் கிண்டல் அடித்தார்கள், கேலியும் கிண்டலும் செய்தவர்களை தவிர சிலர் தூற்றியும் கூட செய்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஒரு பெட்டி கடைக்காரன் என்ன செய்தானாம் தெரியுமா? அன்னை தெரசா தன்னுடைய 2 கைகளையும் நீட்டிய பொழுது அவன் பான் பராக் என்று சொல்லக்கூடிய நான் இன்றைக்கு சொல்லுகிறோமே அதுபோல வெற்றிலை வாயில் போட்டு மென்று விழுங்கி கொண்டிருந்தவன் அன்னை தெரசாவுடைய கைகளிலே அப்படியே துப்பினானாம். அன்னை தெரசா சிறிதும் கோபப்படவில்லை, மிகவும் பொறுமையாக இருந்து கொண்டு என்ன சொன்னாராம் தெரியுமா? இது எனக்கு கொடுத்து விட்டாயப்பா, என்னுடைய குழந்தைகள் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் சோறு தண்ணி இல்லாமல், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுப்பதற்கு நீ என்ன வைத்திருக்கிறாய், தயவு செய்து கொடு, அதனையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அப்படிப்பட்ட கல்மனம் படைத்த அந்த கடைக்காரன் கூட, எங்க இது மேற்கு வங்காளத்தில் நடந்தது, அவன் கூட இலகி மனம் இலகி 100 ரூபாயினை உடனடியாக தன்னுடைய கல்லாப்பெட்டியில் இருந்து எடுத்து கொடுத்தானாம். அத்தனை தடைகளையும் தாண்டி ஏழை மக்களுடைய நெஞ்சத்திலே இந்தியாவிற்காக வந்து உழைத்தாரே அன்னை தெரசா, அன்னை தெரசாவை போல நீங்கள் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய வெற்றி என்ற தலைப்பிலே வறுமை வரும், ஆனாலும் கூட நீங்கள் அந்த நற்கதி நல் வழியிலே செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆம், இதனை படிக்கின்ற பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது தெரியுமா? ஹரிச்சந்திரன் சந்திரமதியினுடைய கதை ஞாபகத்திற்கு வருகிறது. எந்த ஹரிச்சந்திரன் கதையை பார்த்து மகாத்மா காந்திஜி அவர்கள் சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம் என்ற ஒன்றுக்கு ஒரு குறிக்கோளனை கற்றுக்கொண்டாரோ
அந்த குறிக்கோள் என்றைக்குமே வீண் போகாமல் இந்திய தேசத்திற்கு விடுதலையை வாங்கி கொடுப்பதற்கு உத்தரவாதமாக இருந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடாது. ஆம், ஹரிச்சந்திரன் இருக்கிறான், தன்னுடைய எல்லா நாட்டை இழந்து அனைத்தையும் இழந்து சுடுகாட்டிலே காவல்காரனாக இருக்கிறான், அந்த பிணத்தை எரியூட்டு போவனாக இருக்கிறான். ஆம், ஹரிச்சந்திரனுடைய மனைவி அவளும் தன்னுடைய குழந்தை இறந்த பிறகு அந்த குழந்தையை அடக்கம் செய்வதற்காக அங்கே வருகிறாள். ஹரிச்சந்திரன் தாடியில் இருந்து எல்லாம் வளர்ந்து ஆளை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் வருவது நம்முடைய மனைவிதான், நம்முடைய குழந்தை தான் இறந்து போய் தூக்கி கொண்டு வருகிறாள் என்பதையும் ஹரிச்சந்திரன் பார்க்கிறான். ஆனால் இவனைத்தான் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை. காரணம், அந்த உடையும் தாடியும் மறைத்து விட்டது. அப்படி இருந்த காலகட்டத்திலே ஹரிச்சந்திரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தாயே, இங்கு நீ இந்த குழந்தையை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பணத்தை அதுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை கட்ட வேண்டும், கட்டினால் தான் எரியூட்ட முடியும் என்று சொல்லுகிறான். யாருக்கு? தான் பெற்றெடுத்த பையனுக்கு. அவளுக்கு தன்னுடைய கணவன் என்று தெரியவில்லை. அவள் தன்னுடைய கதை அத்தனையும் சொல்லிவிட்டே, ஐயா என்னிடம் எதுவும் இல்லையே, நான் என்னுடைய பையனை பணமாக வைத்துக் கொண்டிருக்கிறேனே, எரியூட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லது அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னான், உன்னுடைய கழுத்திலே தாலி தொங்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த தாலியை விட்டு நீ கட்ட வேண்டிய கட்டணத்தை கப்பத்தி கட்டு செய்யலாம் என்று சொன்ன பொழுது அவள் புரிந்து கொண்டார், இங்கே நிற்பது நம்முடைய கணவன் தான் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? ஹரிச்சந்திரனுடைய மனைவியுடைய கழுத்திலே தொங்கக்கூடிய தாலியானது அவருடைய கணவன் ஹரிச்சந்திரனுடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பது ஆகம விதி. அப்பொழுதுதான் அவள் புரிந்து கொண்டார். அவருடைய காலிலே விழுந்து வணங்கிய பொழுது அவன் சொன்னான், நம்முடைய குழந்தை இறந்து விட்டது, நம்முடைய குழந்தையை இங்கே தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய், ஒன்றும் செய்ய இயலாது, அந்த தாலியை இருவரும் சேர்ந்து விட்டு விடுவோம், விட்டு கப்பத்தை கட்டிவிட்டு நாம் இந்த குழந்தையை அடக்கம் செய்து விடுவோம் என்று சொல்லி அதே போல செய்தார்கள். அந்த ஹரிச்சந்திரன் என்றைக்காவது அழிவானா? மகாத்மா காந்தியுடைய மனதையே கவர்ந்தெடுத்தவன். அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனை போல நீங்கள் வாழ வேண்டும், அப்படிப்பட்ட ஹரிச்சந்திரனை விட மேலான புகழினை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, துயரத்தை தாண்டி வருவது வெற்றி என்று உங்களுடைய கவிதையிலே சொல்லியிருக்கிறீர்கள். எது துயரம்? இன்றைக்கு ஒரு இளைஞன் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறான். அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞன் கிரிக்கெட் விளையாட்டிலே மிகுந்த ஆர்வம் கொண்டு வருகிறான். ரஞ்சி டிராபி போட்டியில் எல்லாம் விளையாடி ஜெயிச்சிட்டான். அதற்கு அடுத்தாற் போல் இந்திய அணியிலே அவன் வெற்றி பெற, இந்திய அணியிலே நுழைவதற்கு அவனுக்கு தகுதி தேர்வு நடக்கிறது. அந்த ரஞ்சி டிராபி போட்டி அதிலே கலந்து கொண்டு அவன் வெற்றி பெற்று விட்டால், நாளைக்கு நடக்கிறது அந்த போட்டி, வெற்றி பெற்று விட்டால் அவன் இந்திய அணியிலே ஒரு விளையாட்டு வீரன். எத்தனை பேர்? 11 பேரிலே அவனும் ஒருவன். உலகம் எல்லாம் அவனுடைய புகழ் பெயர் பரவும். எவ்வளவு சமாத்தியம் வரும்! ஆம், அதற்காக அவன் அடுத்த நாள் டெல்லியிலே விளையாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். முதல் நாள் மாலை அங்கே கர்நாடகாவிலிருந்தே ஒரு தொலைபேசி செய்தி வருகிறது. என்னவென்று வருகிறது தெரியுமா? உன்னுடைய தந்தையார் இறந்துட்டார் என்று சொல்லி. ஒரே மகன். அவன் உடனடியாக கிளம்பி சென்று தந்தையினுடைய இறுதி சடங்குகளை கலந்து கொள்ள வேண்டாமா? சிறிது நேரத்திலே வேறொரு தொலைபேசி அவனுக்கு வருகிறது. அவனுடைய தாய் பேசுகிறாள், அன்பு மகனே, நீ வர வேண்டாம், டெல்லியிலேயே இரு, நீ இந்த விளையாட்டு போட்டியை முடிவிட்டு வந்து விடலாம், இங்கே இறுதி சடங்கு செய்யக்கூடிய பணியினை நான் கவனித்துக் கொள்கிறேன். காரணம், இது உனக்கு வாழ்வா சாவா பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை. இந்த துயரத்தை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த துயரத்தை துடைத்து தெரிய ஒரே வழி, நீ அங்கேயே இருந்து அந்த போட்டியிலே வெற்றி பெற்று நீ இந்திய அணியிலே நுழைந்து உன்னுடைய தந்தையினுடைய ஆன்மாவிற்கு நீ நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று சொன்னாராம். அப்படி சொன்ன பொழுது என்ன சொன்னாராம் தெரியுமா? சரி என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞனும் இருந்து விடுகிறான் அங்கேயே. அடுத்த நாள் போட்டி நடக்கிறது. அடுத்த நாள் போட்டியிலே செஞ்சுரி அடிக்க 100 ரன்னை தாண்டுகிறான். இந்திய அணியினர் அவனை தேர்வு செய்கிறார்கள். அவன் அந்த களத்திலேயே 100 ரன்களை தாண்டிய பொழுது தன்னுடைய மட்டையை உயர்த்தி பிடித்த பொழுது அவனுடைய 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் பொலபொலவென்று கொட்டுகிறது. ஆம், அவன் தான் இன்றைக்கு இந்திய அணியினுடைய வைஸ் கேப்டனாக இருக்கின்ற விராட் கோலி என்று சொல்லக்கூடிய கர்நாடக இளைஞன். துயரத்தை தாண்டி வரவில்லையா? அந்த விராட் கோலியை போல நீங்கள் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்று கவிஞர் கல்சி அவர்களை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். இலைகளும் விரல்களும் கலந்து குலைந்து பூசிய பூச்சு தோன்றிய குழந்தைதான் மறுதோன்றி பூச்சி என்று சொல்லியிருக்கிறீர்களாம். ஏலி, you are doing the dual degree. One degree is BTech, final year you are doing. Another one is Tamil literature. So, இந்த இடத்திலே நீங்களும் ஒரு குழந்தை வடிவிலே மறுதோன்றி பூச்சை மிக அழகாக உங்களுடைய கல்வி தகுதியையும் கூட நீங்கள் இந்த இடத்திலே கொண்டு வந்து காட்டியிருக்கிறீர்கள். இதற்கு மேல் நீங்கள் கொங்கு நகரத்தை பற்றி அந்த மோர் சாதமும் வெங்காயமும் ருசியை காட்டியிருக்கிறீர்கள். இது ரெண்டும் கலந்து எதனை எனக்கு ஞாபகப்படுத்துகிறது தெரியுமா? தீரன் சின்னமலை இருந்தானே, ஈரோடு மாவட்டம் அரச்சலூருக்கு அருகிலே பிறந்து வெள்ளையர்களுடன் சண்டை போட்டு மைசூர் மகாராஜா திப்பு சுல்தான் முதலியானவர்களுடன் தொடர்பு வைத்திருந்து இறுதியிலே சங்ககிரி கோட்டையிலே தன்னுடைய இன்னுயிரை தூக்கிலே இழந்தானே, அவனுடைய ஞாபகம் வருகிறது. என்றைக்காவது தீரன் சின்னமலையினுடைய சரித்திரம் அழியுமா? எப்படிப்பட்டவன் அவன்? கொங்கு நாட்டிலே, கொங்கு நாட்டிற்கே படையெடுத்த வேந்தன் அல்லவா? அவனுடைய நூல், அவனுடைய சிலை
சிவகிரியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அவனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த உங்களுடைய கவிதை நூலை பார்த்ததிலிருந்து உங்கள் நினைவுதான், உங்களுடைய அந்த வயலினுடைய நினைவுகள் தான் எனக்கு நினைவிற்கு வந்தன. ஆகையினால் கவிஞர் சின்னமலையினுடைய புகழை விட பன்மடங்கு நீங்கள் புகழ் பெற்று கொங்கு நாட்டினுடைய கவிஞராக நீங்கள் வாழ வேண்டும் என்று கவிஞர் கவிசி அவர்களை நான் வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அருமைமிகு நண்பர் சொன்னார், ஆம் 17ஆம் தேதி கவிஞர் கண்ணதாசனுடைய நினைவு தினம், நேற்று நம்முடைய நாமக்கல் கவிஞருடைய பிறந்த தினம், இன்றைக்கு உங்களுடைய கவிதையினுடைய நூல் வெளியீட்டு விழா. யோசனை செய்து பாருங்கள், நாமக்கல் நகரிலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தொலைவிலே காவிரி ஆற்றங்கரையிலே காவிரி தாயினுடைய மணி மகுடத்திலே பிறந்தானே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. ஆம், சட்டமன்ற மேலவையினுடைய உறுப்பினராக 6 ஆண்டு காலம் பதவி வகித்தான். அந்த பதவியை தந்தது எது? அவனுடைய கவிதை வரையும் ஆற்றல். அவனுக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது. அந்த விருதினை தந்தது எது? அவனுடைய பேனாமுனையினுடைய ஆற்றல். சொல்லிக்கோய் போகலாம். அப்படிப்பட்ட நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் பிள்ளை